ரியல்மியில் ரீசெண்டாக லான்ச் பண்ண ரியல்மி 3 Pro நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த ஃபோனை 2 டேஸாக யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 710 இருக்குது. கேம்ஸ்லாம் விளாண்டு பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் 20 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் இருந்தாலும் கூட இதில் ஒரு சில ட்ராபேக்கும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெட்மி சைட் பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி Note 7 Pro இருக்குது. ஸோ ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லலாம், நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுக்கு போட்டி அந்த மொபைல் வந்துட்டு இருக்குமா, அதை பற்றிலாம் கூட இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடொலி சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல், ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட நல்லா கவர் ஆகுது. பேக் சைடு ஃப்ரண்ட் எல்லாமே வந்து டோட்டலாக கவர் ஆகுது, ரொம்பவே கரெக்டாக இருக்குது. அடுத்த ஃபோன் வந்துட்டு 6.3 inch. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் நிறையா பேசலாம். ஸோ அது இல்லாமல் பாக்ஸில் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 20 watts அவுட்புட் வரக்கூடிய ஊக் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. மொபைலோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பற்றி பார்க்கலாம். பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக்ரோ USB போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மொபைலுக்கு 2 சிம் கார்டு, ஒரு SD கார்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது இல்லாமல் வால்யூம் ராக்கர் கீயும் லெஃப்ட் சைடு தான் கொடுத்துருக்காங்க. டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பவர் பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலோட ஓவரால் லுக்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு நான் நினச்ச விஷயம், யாருமே வந்துட்டு இந்த பர்பிள் கலர் மட்டும் வாங்க வேணாம். பட் பர்பிள் எனக்கு பர்சனலாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கலர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே போல் ப்ளூ கலர் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பர்பிள் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இல்லை எனக்கு தெரிஞ்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த கிரேடியன்ட் லுக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. பிளாக் கலர்லேயும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பர்பிள் கலரில் மட்டும் அந்த அளவுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் இல்லாத மாதிரியும் பர்ஃபெக்டாக இல்லாத மாதிரியும் ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கும் ப்ளூ கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்பவே முக்கியம் மொபைலோட டிஸ்பிளே தான். இதில் ஒரு சின்ன ட்ராபேக்கும் நான் வந்து பார்த்துருந்தேன். 6.3 inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோடையும் வருது. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தாலும் கூட கொஞ்சம் வந்துட்டு சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்குது. நிறைய பேருக்கு இது பிடிக்கும். பட் எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் டியூ ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த நாட்ச் ஏரியாவில் 25 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வித் சென்சார்ஸும் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 25 மெகாபிக்சல் கேமராவில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. பட் ஒரு சில சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஃபுல் ரிவ்யூ அப்போ இன்னும் நிறைய சாம்பிள்ஸோட உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மொபைலோட பேக் சைட் கேமராவை பொறுத்த வரைக்கும் டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் ஹைலைட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் 16 மெகாபிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.7 வருது. சோனி IMX 519 சென்சாரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் டெப்த் சென்சிங்க்கு 5 மெகாபிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேமரா அப்ளிகேஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரோமா மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சேச்சுரேஷன், டைனமிக் ரேஞ்செல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கிரீன் கலர் நார்மலாக இருக்கிறதுக்கும் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக காட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். நிறைய பேருக்கு இது பிடிக்கும் அப்படின்றனால தனி ஒரு ஆப்ஷனாகவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் கேமரா ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் 64 மெகாபிக்சல் அல்ட்ரா HD ஃபோட்டோஸும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மல் ஃபோட்டோஸையும் இதையும் எடுக்கும்போது ஜூம் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்குது ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு. அண்ட் தேர்ட் ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் நைட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே வந்து நீங்கள் நைட் டைமில் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காகவே நைட் மோட் சேஞ்ச் ஆகிக்குது. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு தனியாகவும் நைட் மோட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் இப்போ நான் சொல்லும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் ரிவ்யூ அப்போ இன்னும் நிறையா ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அண்ட் கேமராவில் வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதில் 4K வீடியோஸ் நம்ம எடுத்துக்க முடியும். EAS சப்போர்ட்டோட வருது. அண்ட் ஸ்லோ மோஷன் வீடியோஸும் இதில் ஷூட் பண்ண முடியுது. ஸோ ஃபுல் ரிவ்யூ அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னும் கிளியராக. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. எந்த ஒரு லேகும் நான் பெருசாக வந்து இதில் பார்க்கல. அண்ட் அதே போல் ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக நார்மலாகவே ஒர்க் ஆகுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் தான் ரொம்பவே சேஃப். நீங்கள் அதையே தாராளமாக யூஸ் பண்ணலாம். மொபைலோட ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கலர் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு பை பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உள்ள ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மொபைலை ஓப்பன் பண்ண உடனே எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இவங்க குறிப்பாக சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களோட ஓஎஸ் வந்து ஆட் ஃப்ரீ ஓஎஸ் அப்படின்றாங்க. அதாவது ரெட்மி இந்த மாதிரி மொபைல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரி எங்களோட இதில் வராது அப்படின்றத பெரிய ஹைலைட்டாகவும் இவங்க சொல்கிறாங்க. அது ஹைலைட்டாக கூட இப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
அண்ட் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்குது ரன் பண்ணுறதுக்கு. மற்றபடி நான் பெருசாக எந்த ஒரு லேகும் பார்க்கல. ரிவ்யூ எப்போ பார்க்கலாம் ஏதாவது லேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மொபைலோட ப்ராசஸரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மொபைலில் Snapdragon 710 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2.2 GHz கிளாக் ஸ்பீட்லேயும் ரன் ஆகுது. 10 நேனோமீட்டரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே வந்துட்டு நம்ம ரெட்மி நோட் 7 ப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 675 ப்ராசஸர்லையும் 11 நேனோமீட்டர்லையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 7 ப்ரோவை விட கொஞ்சம் வந்துட்டு இதில் கம்மியாக தான் எடுத்துக்கும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இன்னொன்று முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இதோட பெஞ்ச் மார்க்கை வச்சு கம்பேர் பண்ணும்போது என்ன தான் வந்துட்டு 710 ப்ராசஸராக இருந்தாலும் கூட 675 வின் பண்ண முடியல. கொஞ்சம் பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது. அதில் எங்கே வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸில் GPU பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 7 ப்ரோவை விட இங்கே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதில் Adreno 616 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணி பார்த்தேன். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஹை பெர்ஃபார்மன்ஸ்லேயே ரொம்பவே நல்லா ரன் ஆகுது. எந்த ஒரு லேக்குமே இல்லாமல். ஸோ கேம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஃபுல் ரிவ்யூ வைப்ப இன்னும் நிறைய கேம்ஸ்லாம் விளையாண்டு பார்த்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேட்டரியில் சில இம்பார்ட்டன்ட் மேட்ரு இருக்குது. ஆக்சுவலாக 4045 mAh பவர் இருக்கக்கூடிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஊக் சார்ஜ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 20 வாட்ஸ் அவுட்புட்டும் வருது. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80 நிமிஷம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னாலே பேட்டரி ஃபுல்லாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பாக்ஸ்லேயே நமக்கு 20 வாட்ஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய அடாப்டரும் கொடுத்துட்றாங்க. பட் இதுவே வந்து ரெட்மி நோட் 7 ப்ரோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பாக்ஸில் வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜர் வராது. பட் மொபைலில் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதுலேயே நமக்கு வந்துடுது. மொபைலோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 13,999 ரூபா, அதாவது 14,000 ரூபாய்க்கு வந்து இது அவைலபிளாக இருக்கும். அண்ட் செகண்ட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறது 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 17,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 3 டேஸாக அந்த மொபைலை யூஸ் பண்ணி பார்த்தேன். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. PUBG கூட ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ 2 மொபைலுக்கும் உள்ள சில வித்தியாசங்களும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கும் நிறையா கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல் ரிவ்யூ போய் இன்னும் என்னெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.